ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நகைக்காக கொலை செய்யப்பட்ட வயதான தம்பதியின் உடல்களை வாங்க மறுத்து போலீசாருடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான விவசாய தம்பதியினர் ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியம் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்கும் வரை பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி கவுண்டர், அவரது மனைவி பாக்கியம் இவர்களுக்கு கவிசங்கர், பானுமதி என்ற ஒரு மகனும் உள்ளனர். இந்த நிலையில் தோட்டத்து வீட்டுக்கு தனியாக வசித்து வந்த ராமசாமி கவுண்டர் கடந்த 2 நாட்களாக செல்போனை எடுக்காததால் அருகாமையில் உள்ளவர் மூலம் பார்த்தபோது வீட்டில் துர்நாற்றம் வீசியது. உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உள்ளே சென்று பார்த்தபோது இருவரும் கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது. பல்லடம் கொலை சம்பவத்தில் 3 கொலை செய்யப்பட்ட சம்பவம் போலவே இந்த சம்பவம் இருக்கும் நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. உயிரிழந்த ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியம் உடலை பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரேத பரிசோதனை முடிவுற்ற நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புள்ள குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சி.கே. சரஸ்வதி மற்றும் உறவினர்கள் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் மற்றும் பெருந்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்.